அப்புறம் வந்துட்டு என்னன்னா, எங்க தம்பி வந்து என்னைய அடிச்சுட்டானா, அடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட்டு ஒரு வீட்ல வாடகைக்கு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீட்ல இருந்து நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடு மாறிட்டேன். எங்க அம்மா ஊருக்கு பக்கத்து ஊர்லயே வந்துட்டேன். அப்போ வேற ஊர்ல இவங்க ஊர் பக்கத்துல இருந்தேன். அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடியே நான் வந்து எங்க ஊருக்கு பக்கத்துல வந்துட்டேன். எங்க அம்மா வீட்டு பக்கத்துல ஒரு வீடு, ஒத்த ரூமு. அது வாடகைக்கு எடுத்து போட்டுட்டு தான் நான் வந்து ஆஸ்பத்திரிக்கே போனேன். அதுக்கப்புறம் இங்க வந்து எங்க தம்பி என்ன வேற அடிச்சு மொபைல் எல்லாம் நல்லா உடைச்சு போட்டானா, சில்லு சில்லியா உடைச்சு போட்டானா, அந்தால சரி நம்ம இனி இவன் இப்படி பண்ணிட்டானே, இனி நம்ம எப்படி நம்மள அடிச்சு நம்மள இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இந்த வீட்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன், துணியெல்லாம் எடுத்துட்டு நேரா வல கம்பெனிக்கு போனேன். வல கம்பெனிக்கு போய்க்கிட்டு அங்கருந்து வீட்டுக்கு போயிட்டேன். அந்த வீட்டுக்கே போயிட்டேன், தனியா. இங்க இருந்தா எல்லாரும் இப்படி இப்படி பண்றாங்களே! என்ன ஏன்னா எனக்கு நல்லது கெட்டதுக்கு ஒரு காசு எந்த எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு ஒரு என்ன ப கோடி கோடியா கொட்டி குடுத்தாலும், நமக்குன்னு ஒரு மனசு இருக்கும்ல. அந்த டைம்ல ஒரு ஆளு அன்பா பேசுறதுக்கு, வாங்குறதுக்கு, இல்ல இது அவளுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்றதுக்கு, அது எதுவுமே எனக்கு கிடைக்கல. அதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணுனேன். அதனால தான் நான் அவங்க கிட்ட பேசவும் ஆரம்பிச்சேன், அவங்க பேசுனதுக்கு அப்புறம். அந்தால சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அ இவன் அடிச்ச கோவத்துல நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன். அந்த வேலைக்கு போனேன். வேலைக்கு போய்க்கிட்டு அங்கருந்தே ட்ரெஸ் எடுத்துட்டு அந்தால என் வீட்டுக்கு போய், அந்த ஒத்தைக்கு ஒரு ரூமு, நான் 4 வீடு லைன் வீடு. அதுல மேல மாடியில நான் ஒத்தைக்கு ஒரு ரூம்ல இருந்தேன். போவேன். போயிட்டு நல்லா கஷ்டமா இருக்கும். ஃபோனும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. தம்பி வேற ஃபோன உடைச்சுட்டான். அதனால ஃபோன் எதுவுமே கிடையாது. அங்கேருந்து 8, 9 மணிக்கு டியூட்டி முடியும் போவேன். போயிட்டு கொஞ்ச நேரம் பாத்திரத்தெல்லாம் வீட்ல போனோனே 2 காலையில காஃபி போட்ட பாத்திரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அத கழுவி எடுத்து வைப்பேன். ஏன்னா, நான் அதுக்கு முன்ன வீட்ல இங்க இருந்ததுனால, அங்க போய் பாத்திரம்லாம் கடந்ததெல்லாம் கழுவி அப்படியே வீட்டு வேலையிலேயே பார்த்துட்டு இருந்தேன். 8 மணிக்கு. மொபைல் இல்லாதனால பாத்திரம் கழுவுவேன், வீடு தூப்பேன், வெளியில தூப்பேன். நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் வெளியில உட்காந்துட்டு இருப்பேன். மேல தானே அதனால கொஞ்சம் தைரியமா இருக்கும். யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுல. அப்படி வெளியில உட்காந்து எனக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு 2 ஒரு ஃபேமிலி. நான் மேல மாடியில இருக்கிறதுனால, அப்படியே நேர் ஆப்போசிட் கீழ வந்து 2 வீடு. வாடகைக்கு இருக்கவங்க தான். அவங்க வந்து பிள்ளைங்க கூடல அந்த சிட் அவுட்ல உட்காந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுறது, குழந்தைங்க கூட விளையாடுறது, இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன் மேல. எனக்கு அப்படியே ஒரு நேரம் போகும். ராத்திரி 10 மணி வரைக்கும் அப்படியே நேரம் போகும். கொஞ்ச நேரம் இருந்து அதெல்லாம் பார்ப்பேன். பார்க்க நான் நல்லா அழுவேன். அழுது என்ன நினைப்பேன்னா, சரி ஏன்னா ஃபோன் பேச முடியல. உடைச்சுட்டாங்க இவங்ககிட்டயும் பேச முடியாது மெயினு. அப்புறம் வந்துட்டு அத நெனச்சு அழுவேன். நம்ம தனியா இருக்கோம். நம்ம வாழ்ற வயசுல நம்ம லைஃப் இழந்துட்டோம். இப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்ப, நம்ம வீட்லயும் வந்து இந்த மாரி ச இது பண்றாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா, அதுக்கு காரணம் இருக்கு. நான் ஒரு லைஃப்ல நாசம் ஆயிட்டேன். இன்னும் தங்கச்சி அப்படி ஆயிறக்கூடாது, அக்கா அப்படி ஆயிறக்கூடாது பயத்துல தான் என்ன திட்டுனாங்க. ஆனாலும் அது எனக்கு அந்த நேரத்துல அது வந்து தப்பா தான் தோணுச்சு. அப்போ அந்தால சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒத்தைக்கே உட்காந்து, அவங்க 2ரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுறது, சிரிக்கிறது, குழந்தைங்க கூட விளையாடுறது இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இழந்துட்டோமே நம்ம லைஃப இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன் மக்களே. அப்படியே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே ராத்திரி ஒரு 10 மணிக்கு போல படுத்துருவேன். படுத்தேன்னா, அடுத்து காலைல எந்திரிப்பேன். 8 மணிக்கு டியூட்டிக்கு போணும். காலைல எந்திரிச்ச உடனே குளிப்பேன். 1 கப்பு காப்பிய போடுவேன், குடிப்பேன், போயிட்டே இருப்பேன். சாப்பாடு வந்து எங்க அப்பா வந்து எனக்கு அங்க கொண்டு வந்தாங்க. எங்க நான் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல, அந்த கம்பெனில மத்தியானம் பக்கத்துலங்கிறனால, அந்த டைம்ல எங்க அப்பாட்ட டிவிஎஸ் பைக் இருந்துச்சு. எங்க அப்பா வந்து எனக்கு அப்பப்ப சாப்பாடு கொண்டு வருவாங்க. அப்புறம் இவன் செல்ல உடைச்சுட்டான்னு இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து கம்பெனிக்கு பக்கத்துல வந்தாங்க. வந்துட்டு ஒரு நாளு நான் போற டைமுக்கு என்கிட்ட வந்து ஆட்டோ அந்த டைம்ல வந்துட்டு, "அது ஏன் என்ன ஆச்சு? நீ ஏன் என்ட்ட பேசல?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் உடனே சொன்னேன், "நீங்க போங்க நான் கால் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கள அனுப்பி விட்டுட்டேன். அனுப்பி விட்டுட்டு நாங்க வந்துட்டு பக்கத்துல நான் அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு கடையில வேலை பார்த்தேன். அந்த கடையில உள்ள ஓனர் தாத்தா. அந்த தாத்தா கிட்ட போய், "தாத்தா கொஞ்சம் ஃபோன் தருவீங்களா?" அப்படின்னு கேட்டேன். அதனால அந்த தாத்தா, சரி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு விஷயத்த எல்லாமே சொல்லிட்டேன். "ஃபோன் அடிச்சுட்டு கிடக்காதீங்க. ஏன் ஃபோன் அடிச்சுட்டு கிடக்காதீங்கன்னு நான் சொன்னேன்னா, என்னோட அந்த ஃபோன்ல வந்துட்டு அ இப்போ ப்ரொஃபைலு அந்த கால் யார் பண்றா, என்ன பண்றா அதெல்லாம் தெரியாது. ஆனா, அட்டெண்ட் பண்ணா பேச முடியும். டிஸ்ப்ளே மட்டும் மொத்தமா போயிருந்து, மத்தபடி கால் வந்தா அட்டெண்ட் பண்ண முடியும். நம்ம டச்ச வந்து அப்படி சும்மா தள்ளுனா அது ஆன் ஆயிரும். அப்படி அதனால இவங்களுக்கு கால் பண்ணி இவங்ககிட்ட சொன்னேன். டிஸ்ப்ளே போயிட்டு டச் மட்டும் ஒர்க் ஒர்க் ஆயிட்டு ஆயிட்டே இருந்து. அப்ப நான் வந்து இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், "நீங்க வந்துட்டு கால் பண்ணாதீங்க. எங்க தம்பி இப்படி செல்லெல்லாம் உடைச்சுட்டான். இப்படி நெறைய பிரச்சனை நேத்தைக்கு நடந்து போச்சு. அதனால இனி எனகிட்ட பேசாதீங்க, வாங்காதீங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வச்சுட்டேன். அந்தால இவங்க, "நீ மத்தியானம் சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்டாங்க. அன்னைக்கு எங்க அப்பா சாப்பாடு கொண்டு வரல. சரி அன்னைக்கு சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் நான் போறோம்ல, அன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு வரல. அந்தால, "நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்டாங்க. அந்தால, "இல்ல இனி நான் சாப்பிடல. எனக்கு வேலை முடிச்சு இனி தான் நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொன்னேன். அந்தால, "நீ இரு நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னாங்க. அந்தால, "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டோல ஏறி எனக்கு ஆட்டோ தான். அப்ப அந்தால வீட்ல முன்ன கொண்டு விடுவாங்க. நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் சேரவும், இவங்க எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு.
புரோட்டா வாங்கிட்டு வராங்க. புரோட்டா வாங்கிட்டு வந்து, "நீ இத சாப்பிடு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, "நீ பயப்படாத, எதுவும் நினைக்காத. எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் நான் உங்ககிட்ட இனி இதுக்கு மேல நீ உன் முடிவ நான் கேட்டுக்கிட்டேலாம் இருக்க மாட்டேன். நம்ம கல்யாணம் பண்ண போறோம், அவ்வளோதான். நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணி இத்தன நாளையில என்ன வேலைக்கு இறங்கியிருக்க, வீட்ல நின்னு அடி வாங்கிட்டு இருக்க. இந்த மாரியெல்லாம் இருந்தா அது நல்லா இருக்காது. நான் பார்த்துக்கிறேன். நீ போ வீட்டுக்கு போ, போய் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியில கூப்பிட்டு, அந்த சாப்பாட மட்டும், புரோட்டாவ மட்டும் என்கிட்ட தந்துட்டு, இவங்க கிளம்பிட்டாங்க. இவங்க போயிட்டாங்க. நான் அந்த புரோட்டாவ சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபோனும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இருக்கேன். இவங்க அது கையில இருந்து ஒரு பட்டன் செல் தந்துட்டு போனாங்க அன்னைக்கு. சாப்பாடு கொண்டு வந்தாங்கல்ல, அன்னைக்கு சாப்பாடு கொண்டு தந்துகிட்டு ஒரு பட்டன் செல் என்கிட்ட தந்துட்டு போறாங்க. தந்துட்டு போய்க்கிட்டு நைட்டு ஃபுல்லா என்கிட்ட பேசுவாங்க. அ ஒரு விஷயம் கூட உண்மையிலே சொல்றேன் மக்களே, என்கிட்ட தப்பான எண்ணத்துல அவங்க பேசுனதே கிடையாது. அப்ப என்கிட்ட வந்து ஃபுல்லாவே நான் தனியா இருக்கேன், நான் தனியா இருக்கேன் அப்படின்னு, நான் தனியா இருக்கத ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட பேசுவாங்க. "நீ பார்த்து சேஃபா இரு" அப்படின்னு சொல்லுவாங்க. "கதவ லாக் பண்ணிக்கோம்பாங்க. எப்பவும் வீட்டுக்குள்ள இரு" அப்படிம்பாங்க. அப்படி நல்லா என்னைய வந்து அப்ப இருந்தே நல்லா சொன்னாங்க. அதுலயே அதுக்கப்புறம் அதுலயே 2 வார்த்தை நான் பேசிட்டோ, இல்லன்னா ஒரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ பேசிட்டு வச்சிருக்கலாம். என்ன அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்டின்னா, நான் கேட்கிறேன், வீட்ல பக்கத்துல யாராவது இருக்காங்களா? இல்ல. அப்போ டிவி இருக்கா? இல்ல. செல்லும் வந்து உடைஞ்சிருச்சு. எதுவுமே கிடையாது. மிஞ்சி போனா ஒண்ணே ஒண்ணு. 2டே விஷயம். ஒண்ணு கையில இருக்க செல்லு, இன்னொன்னு அந்த ஃபேன் ஓடக்கூடிய சவுண்ட். இந்த 2ம் தான் கேட்கும். கதவு மூடி வச்சிருக்கோம். ஜன்னல் எல்லாமே மூடியிருக்கும். அந்த இது வந்து அவ்வளோ இதா இருக்கும். ஒரு அனக்கம் பக்கத்துல ஏதாவது டம் டிம்முன்னு கேட்டனா, துடிச்சு இது இருக்கத்தான் செய்யணுமே தவிர, எந்த ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளோ பயங்கரமா இருந்த மாரி அப்படி பயந்து இருக்கும்போது, அவங்க என்னோட நம்ம பேசாம இருந்தோம்னா, அப்ப எப்படி இருக்கும்? ஒரு ஆள் பேச்சு துணைக்காவது ஃபோன்ல பேசிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். என் அந்த வீட்டுக்காரருக்கு என் மேல ஒண்ணுக்காண்டி அதிகபட்ச மட்டும் தான் நான் அதுலருந்து பேசிட்டு இருந்தேனே தவிர, இல்லன்னா 2டே வார்த்தை பேசிட்டு வச்சுட்டு போயிருவேன். என்னைய வந்து ரொம்ப சென்டிமெண்டா அவங்க அந்த ஒரு விஷயத்துல நினைப்பாங்க. யார் இப்படி இந்த காலத்துல டிவி இல்லாம, ஃபோன் இல்லாம இப்படி ஒரு வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த "நீ எப்படி இப்படி இருக்க? அந்த ஃபேன் சத்தத்த மட்டும் கேட்டுக்கிட்டே" அப்படின்னு. நான் கதவெல்லாம் பூட்டிட்டு, டிவி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த ஃபேன் சவுண்ட்லயே அப்படியே படுத்து கிடப்பேன். அது வேற சீட்டு வீடு எப்படி இருக்கும் பூட்டிட்டு படுத்தா? அப்படி இருக்கும். பயங்கர அப்படி வெக்கையா இருக்கும் தான் பாத்துக்கோங்க, இருந்திருக்கும். இருப்பேன். அப்படி என்ட்ட இருந்து சொன்னது அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க வந்து நான் கம்பெனிக்கு அப்புறம் போயிட்டேன். 2, 3 நாள் போய் எங்க அப்பா என்ன வந்து பார்க்க வந்தாங்க. 2, 3 நாள் கழிச்சு எங்க அப்பா என்ன பார்க்க வந்தாங்க. எங்க அப்பா என்கிட்ட பார்க்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, "வேண்டாம் அந்த பையன் வேண்டாம். அது எதுவுமே இந்த கல்யாணங்கிறது வேண்டாம். நான் உன்ன உயிரோட இருக்க வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். நீ அவனுவளையும் நம்பி இருக்க வேண்டாம். உன்ன நான் பார்த்துக்கிறேன். நீ கல்யாணம் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நான் சொன்னேன், "இல்லப்பா நான் ஒண்ணு சொல்றத கேளுங்க. உங்க லைஃப் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. இனி எப்படியும் எனக்கு வயசு சின்னவ" நான் ஸ்ட்ராங்கா போல்டா தான் மக்களே நானே தான் பேசினேன் எங்க வீட்ல. எங்க அப்பாகிட்ட நான் ஸ்ட்ராங்கா சொன்னேன், "எப்பா நான் வந்து எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. என் அண்ணன், தம்பி எல்லானாலும் என்னைய லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்க்க மாட்டானுங்க. அதனால அவன் அவன் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இன்னைக்கு தம்பிக்கு ஒரு குடும்பம் ஆயாச்சு. நாளைக்கு அண்ணன் கல்யாணம் பண்ணான்னா, அவன் குடும்பத்த அவன் பார்ப்பான். என்ன யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா. அதனால நீங்க இத எப்படியாவது பேசி எடுத்து நம்ம வீட்ல சம்மதத்தோட தான் நான் கட்டுவேன். அத நீங்க வந்து சம்மதத்த நீங்க தான் வாங்கணும்" அப்படின்னு சொல்லி நான் எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். அந்தால எங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்ல அப்படின்னு தெரியாம, "சரி நீ இரு" அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கொண்டு என்கிட்ட காமிச்சுட்டு திருப்பி போயிட்டாங்கப்பா. ஏன்னா என் பாப்பா புஜ்ஜிமா வந்துட்டு எங்க அப்பா இல்லாம அவ இருந்துக்கிடவே மாட்டா. சரியா? எங்க அப்பான்னா அவளுக்கு அவ்வளோ உயிர். அதனால அவ எங்க அப்பா கூடயே போயிருவா. நான் தனியா தான் இருப்பேன். அந்தால சரின்னு சொல்லிட்டு தனியா நான் அந்தால நான் எனக்கு அந்த ஃபேனு, அந்த சவுண்ட் அது அப்படி தனிமையே தேடிச்சு. அந்த டைம்ல தனிமை தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அந்தால சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா போயிருவாங்க. அப்புறம் வீட்ல பேசி எடுத்து, ஆ மாரி இன்னொரு நாளு வந்து காலையில ஒரு 10, 11 மணி டைம்ல இவுங்க ஃபேமிலில யாருக்கோ வந்து பால் காய்ப்பு. அவுங்க வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு போனவங்க, "பால் காய்ப்புக்கு நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மத்தியான டைம்ல சாப்பாடு எடுத்துட்டு எனக்கு வந்தாங்க. "இது சாப்பாடு எடுத்துட்டு வந்து நீ சாப்பிடு." நான் அன்னைக்கு கம்பெனிக்கு போல. நமக்கு கொரோனா டைம்ன்னு நெனைக்கிறேன். கொரோனா டைம் தானப்பா? எது? கம்பெனி லீவ் விட்டுருந்துன்னு நெனைக்கிறேன். ஆமா. நான் வந்து வீட்ல இருந்தேன். அந்த டைம்ல இவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்து தந்துட்டு, இத வந்து என்ன பண்ணிட்டாங்க, கீழ வீட்ல இருக்கவங்க வந்து, "அது ஒரு பையன் இங்க வந்தான்" அப்படின்னு சொல்லி, எங்க அப்பா அடுத்த நாள் வரும்போது எங்க அப்பாட்ட சொல்லிக் குடுத்துட்டாங்க. "எங்க அப்பா அந்த பையன் வந்தானா?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கேட்டாங்க. "அதெல்லாம் ஆமாப்பா வந்தாங்க. சாப்பாடு தந்தாங்கப்பா" அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆல்ரெடி பேச்சுவார்த்தை அப்படி போயிட்டே இருக்கு. அதனால சாப்பாடு தந்தாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்க அண்ணன் வந்தான். எங்க அண்ணன் வந்து கேட்டான், "அது இங்க யார் வந்தா?" அப்படின்னு சொல்லி எங்க மணியண்ணன் கேட்டான். அதனால "யாரும் வரல" அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உண்மையா யாரும் வரல அப்படின்னு. "இல்ல விஜி" எங்க அண்ணன் அன்பா தான் சொல்லிட்டு போனான். "இல்ல விஜி, நான் வந்து இப்படி ஒரு நியூஸ் அறிஞ்சேன். அந்த பையன் இங்க வந்ததாட்டு நான் நியூஸ் அறிஞ்சேன். பார்த்து எடுத்து இருந்துக்க. இந்த மாரி யாரையெல்லாம் நம்பி அப்படி நடையில ஏத்தாத" அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தான் கெட்ட பேரு. நம்ம சும்மா அண்ணேன்னு தான் நீ பேசுவ, தம்பின்னு தான் நீ பேசுவ. ஆனா ஊர் 1000 சொல்லும். அதனால நீ பார்த்து சேஃபா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணனும் போயிட்டான்.
நானும் அத அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, "நீ இப்படி வந்துட்டு வந்து வந்து உனக்கு நான் சாப்பாடு தர்றது இதெல்லாம் வந்து தப்பா இருக்கும். நான் வந்து கல்யாணம் பண்ணணும் எனக்கு. அதுக்குள்ள ஸ்டெப் என்னவோ அத நான் எடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்ணாங்க, "நீ கம்பெனிக்கு நாளைக்கு வா, நான் உனக்கு ஒரு மொபைல் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டேன். இவங்க மொபைல் இல்லல்ல, இது டிவி இல்லல்ல. அதனால இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு டச்சு மொபைல் இருந்துச்சுன்னா, அவ பாட்டுக்கு எதையாச்சும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பா. அவ மைண்ட் டைவர்ட் ஆகும். கொஞ்ச நேரம் நம்ம எப்பயாச்சும் 10 நிமிஷம் பேசினா ரிலாக்ஸா போதும். இருக்கும் அதுக்காண்டி. நம்ம 10 நிமிஷம் பேசினா போதும். மத்தபடி அவ பாட்டுக்கு அந்த செல்லுல எதையா பார்த்துட்டு இருப்பாளேன்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணாங்க, நான் வேலை பார்த்த கம்பெனிக்கு எனக்கு மொபைல் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு மொபைல் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மொபைல வந்து வாங்கி நான் அந்த மொபைல வச்சிருந்தேன். யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அத வந்து யூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு அப்படியே அது கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் அப்படியே பேசிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அது வேற பிரச்சனை அ இல்ல. வீட்ல எனக்கு ஓடிட்டு இது இருந்துச்சு இப்படி வீட்ல. நான் பேசிட்டு இருக்கேன். இவங்க வீட்ல சரியான பிரச்சனை. என்ன ஒரு மெயின் நான் வீட்ல பேசிட்டேன். எங்க வீட்ல பேசி என்னன்னா கேட்டேன். எங்க வீட்ல என்னன்னா, அது எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னா நெறைய சரியில்ல இருக்கு. அப்படின்னு சலபல சலபலன்னு நெறைய இருக்கு. உங்களுக்கே தலைவலிச்சுரும் விஷயத்த கேட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் இவங்க வீட்ல வந்துட்டு இவங்க பேசிட்டாங்க. பேசி விஷயத்த சொல்லிட்டாங்க. விஷயத்த சொன்னோனே அவங்க வீட்ல ஒரே பூகம்பம் வெடிக்க ஆரம்பிச்சுட்டு. அது எப்படி வந்து நீ கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணலாம்? எப்படி கேட்டாங்கப்பா? உங்க வீட்ல என்னலாம் பிரச்சனை நடந்துச்சு சொல்லு? கல்யாணம் முடிஞ்ச பொண்ண நீ எப்படி கட்டலாம்? அதெல்லாம் ஏன் உனக்குன்னு கெட்ட நாங்க கட்டி தரமாட்டோன்னு இருக்கியா? இல்லன்னா என்ன நெனச்சுட்டு இருக்க நீ? அப்படின்னு. நான் ஏற்கனவே நானே உயிரோட இருக்கணுமா? வேண்டாமா? நான் இதுல இருக்கேன். சரி எனக்காட்டே ஒரு மனசு மாறி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்ப என்ன வாழ விட மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி வீட்ல கேட்டவுடனே, "ஏமக்கா உனக்கு என்னமக்கா நாங்க குறை வச்சோம்?" அப்படி. சரி நம்ம எதுவுமே யாருகிட்டயும் சொல்லவேண்டாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சுவாரஸ்யமா சைலன்ட்டா சொல்லுங்கப்பா. இருந்தேன். உறக்கம் வந்துராம. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், எ எங்க அம்மா அப்பாட்ட பேசிட்டு, நீங்க வாங்க வந்து எனக்கு இப்ப நீங்க வந்து பேசணும். அவங்க கிட்ட பேசினா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அவங்க வீட்ல போய் நீ பேசணும். அதுக்கு நீங்க 2 பேரும் இருந்தா தான் பேச முடியும். அப்படின்னு இவங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்க எல்லாரும் மறுப்பு சொல்ட்டாங்க. நான் வந்து அப்படிலாம் கல்யாணம் பண்ண விட மாட்டேன். நீ கல்யாணம் முடிஞ்சவள எப்படி கட்டலாம்? அவ ஆல்ரெடி ஒரு பிள்ளையோட இருக்கா. அவள வந்து நீ எப்படி கட்டலாம்? அப்படின்னு சொல்லி இவங்கள நெறைய பேசியிருக்காங்க. அவங்க வீட்ல அவங்க அக்கா, அவங்க அண்ணன் எல்லாருமே சேர்ந்து இவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி நெறைய நெறைய பிரெயின் வாஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நெறைய பேசியிருக்காங்க. ஆனாலும் என் வீட்டுக்காரர் வந்து அதுல கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகல. நான் கட்டுனா அவள தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி நல்ல நெறைய ஸ்ட்ராங்கா பேர் இருந்தாங்க. நெறைய விதமா பேசிட்டாங்க. என்னன்னா, அவ வந்து தப்பானவ அப்படி இப்படின்னு. தனியா ஒரு பொண்ணு இருந்தா தப்பானவன்னு சொல்லி நம்மளாட்ட என்னைக்குமே முடிவு எடுக்கக்கூடாது. அடுத்தவங்க சொல்றத வச்சு என்னைக்குமே முடிவு பண்ணாதீங்க. தயவு செய்து சொல்றேன். நெறைய பேர் இன்னும் அப்படி இருக்காங்க அந்த சூழ்நிலையில. அவங்க அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன் மக்களே. அது என்ன பொறுத்த என் வீட்டுக்காரருக்கு தெரியும். நான் என் வீட்டுக்காரர் கிட்ட வச்சு தான் சொல்றேன் கேளுங்க. நான் ஆண், பெண்ணுன்னு பார்த்து பழகவே மாட்டேன் யாருகிட்டயுமே. நான் எல்லார்த்துட்டயும் பேசுவேன். ஆம்பளைகிட்டயும் பேசுவேன், பொம்பள பிள்ளைகள்ட்டயும் பேசுவேன். எல்லார்த்துட்டயுமே ஃப்ரெண்ட்லியா, ஜாலியா இருப்பேன். எனக்கு ஹேப்பியா இருக்கணும் அவ்வளோதான். எனக்கு சோர்ந்து ஒரு இடத்துல உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு இருக்க பிடிக்காது. ஆம்பளையா இருந்தாலும் ஜாலியா பேசுவேன். ஏன் இவங்க கூடலாம் வர குட்டி பயலுவலாம் நான் சொல்லுவேன். என் லவ்வர்ன்னு சொல்லுவேன். நல்லா ஒரு மாரி நம்ம ஒரு பேசுவேன். ஜாலியா, ஃப்ரீயா டு ஓப்பனா நம்ம இருந்து ஜாலியா பேசுறத, அத வந்து என்னன்னா இவங்களுமே மனசுல குழம்பி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுமே ரொம்ப குழம்பி லைட்டா இவங்கள வந்து எல்லாரும் வந்து, "அவ மாப்பிள்ளைய விட்டுட்டு போயிட்டு லைஃப் அவளுக்கே இந்த லைஃப் போயிருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் லைஃப் இப்படி போயிருச்சு. அப்போ அவ 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 இப்படி இருக்கான்னா, அது என்ன காரணமா இருக்கும்? அடுத்து ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கா. அவ தனியா இருக்கா. அவ எப்படி இருப்பா, இப்படி இருப்பான்னு" அவங்களுக்கு நெறைய சொல்லப்பய், இவங்களும் கொஞ்சம் 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 இப்போ கொஞ்சமா வரைக்கும் என்னன்னா, அவளுக்கே தெரியாத விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னா, எங்க வீட்ல வந்து எல்லாருமே இப்படி மைண்ட் வாஷ் எல்லாருமே இந்த மாரி பிரஷர் குடுத்தோனே, எனக்கு என்னன்னா, மறுபடியும் என்னன்னா, நான் இதுல இருக்கறதுக்கு பேசாம செத்துருவோம்னு நெனச்சுட்டு, எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. அவ்ளோ டென்ஷன் ஏறிட்டு. அப்ப அந்தாள உடனே என்னன்னா, என் பாட்டுக்கு நேரா போயி, ஆ வீட்ல இருக்கு ஒரு மருந்து. அந்த மருந்த எடுத்து குடிச்சிரலாம் அப்டின்ட்டு போனேன். 2வது தான் யோசிச்சேன். ஏற்கனவே ஒருத்திக்காண்டி இப்படிதான் நம்ம நெனச்சுட்டு லாஸ்ட்ல என்னன்னா, அவ நல்லா இருந்துட்டு போட்டுன்னு நெனச்சு நம்ம ஒதுங்குனோம். மருந்து அடிக்க போறேன்ட்டு போனேன். அப்படி இப்படின்னு போய் இதாகி வந்தேன். மறுபடியும் இதே மாரி நம்ம எடுக்கக்கூடாது. இத ஏன் நின்னு சரி பண்ணலாம். நம்மளால இத நிரூபிக்க முடியும். நம்ம கெட்டவும் செய்யலாம் அப்படின்னு நெனச்சுட்டு நேரா என்னன்னா, மறுபடியும் எங்க அம்மாகிட்ட போய் பேசினேன். எங்க அம்மாகிட்டயும், எங்க அப்பாகிட்டயும் பேசின பிறகு எனக்காண்டி நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கேன். என் வாழ்க்கையில உங்ககிட்ட ஆசைப்பட்டு கேட்கிற கேள்வி. எனக்காண்டி பண்ண முடியுமா? இல்லையா? என்னன்னா, வந்து அவங்க வீட்ல வந்து பேசுவீங்களா? மாட்டீங்களான்னு கேட்டேன். சரிம்முக்கா வாரேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில 2 பேரும் கிடையாது. முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டாங்க. ம். முடிச்சுட்டாங்க. 2வது என்னன்னா, மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, வீட்ல வந்து அண்ணன், அக்கா எல்லாம் இருக்காங்கல்ல, அவ்வாளும் மறுபடியும் பேசி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊர்ல உள்ள ஆட்கள்லாம் பேசி எடுத்தா, இல்ல அந்த பிள்ளை அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்னு சொல்லி,
ஊர்ல உள்ளவங்க என்னன்னா நான் சொல்லக்கூடியது அதுதான். ஊர்ல உள்ளவங்க 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. அத நம்ம நம்பக்கூடாது. நமக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும். நான் அதுதான் சொல்லேன். எங்க அப்பா, அம்மாங்கிறதுக்காண்டி சொல்லல. எல்லாருக்கு வாழ்க்கையிலுமே இந்த மாரி பிரச்சனைகள் வரும்ல. அத கொஞ்சம் யோசிங்க. அடுத்தவங்க சொல்ற பேச்ச கேட்டு என்னைக்குமே நடக்காதீங்க. ஒரு பொண்ணு தனியா இருந்தான்னா, அவளுக்கு நீங்க 1000 பேர் 1000 வைப்பீங்க. பேரு வைப்பாங்க. 1000 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் என்னைக்குமே பார்க்கக்கூடாது. நமக்காட்டே தோணணும். நமக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் கூல், ஏறுது. கூல், கூல், கூல். நான் எவ்வளோ கூலா சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபீல் பண்ணிலாம் பேச மாட்டேன் மக்களே. என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். சரியா? அதெல்லாம் வந்துட்டு இப்படி இருந்துச்சு. அங்க நெறைய பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. சரி இது இப்படி போயிட்டு இருக்கே அப்படிங்கிறப்ப, நாங்க அப்பப்ப இவங்க வந்து வீட்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் என்ட்ட சொல்லுவாங்க. நான் என் வீட்ல நடக்கிறது எல்லாத்தையும் வந்து அங்க சொல்லுவேன். இப்படி இப்படி இருக்குன்னு. அப்ப எங்க வீட்ல வந்துட்டு என்ன ஆயிட்டாங்க, இனி இவ ஃபிக்ஸ் ஆயிட்டா போல. நம்ம வந்து இனி இவள்ட்ட எதுவுமே பேசக்கூடாது. அப்படின்னு சொல்லி என்னைய வந்து அப்படியே அவங்க பாட்டுக்கு பாணியிலே விட்டுருவோம் அப்படிங்கிற மாரி எங்க வீட்லயும் அப்படியே விட்டுட்டாங்க. பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் நடந்துச்சு. என்னன்னா, நான் எங்க அம்மா, அப்பாட்ட பேசிட்டேன். அதனால நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். நான் நான் வாங்க, போங்கன்னு தான் பேசுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்ப என்னன்னா, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. நீங்க அப்படியே இருங்க கொஞ்சம். எங்க அம்மா, அப்பாட்ட பேசி இன்னும் 2டே நாள்ல நான் எப்படியாவது என்கிட்ட வீட்ல சொன்னாங்க. பேசி, நான் சம்மதத்தோட நம்ம கல்யாணம் பண்ணலாம். 2 நாள் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன். என்கிட்ட சொன்னாங்க. 2 நாள் பொறுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இதுக்கு என்ன முடிவுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு. ஏன்னா, நான் ஏன் என்ன அவங்க வாங்க போங்கன்னு பேசுனாங்கன்னா, நான் லாஸ்ட் வரைக்கும் அந்த கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் அவங்க கிட்ட போகல. நம்ம கஷ்டத்த கேட்கறான், நம்மள நல்லா கேர் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். சரி 2 நாள் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அன் முன்னாடி அது அன்னைக்கு நைட்டே ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, புயல். சரியான புயல். ஞாபகம் ஓகி, இருக்கா? ஓகி, ஓகி. ஓகி புயல் அன்னைக்கு தான். எனக்கு ஒரு சைடு பயம் என்னன்னா, நம்ம இப்படி 2டே நாள்ல எல்லாம் சரி பண்ணிடலாம்னு நெனச்சிருக்கேன். கடவுளே இப்படியா என்ன சோதிக்க அப்படின்ட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல. எனக்கு என்ன பண்ணேன்னே தெரியல. நைட்டு இந்த டைம்ல நம்ம போய் பார்க்க முடியுமா? ஒரு பொண்ணு தனியா இருக்க இடத்துக்கு நம்ம போனோம்னா, அது நான் இன்னும் பிரச்சனை கூடும். அப்ப நான் இருந்தாலும் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்ன்னு நெனச்சுட்டு தான், சரி இத மறுபடியும் இன்னும் ஒருக்கா அடிச்சு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு 2, 3 நேரம் அடிச்சு ஃபோன் அடிச்சாச்சு. அந்த ஆளு உடனே அட்டெண்ட் பண்ணி இப்படி விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, "இங்க நல்ல புயலா இருக்கு. சீட்லாம் பறந்துரும் போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. என்ன செய்யன்னே தெரியல. கரண்ட் இல்ல. ஆச்சா உச்சான்னு." என்ன சொல்லக்கு நமக்கு ஒரு பதட்டம். அவ்வளோ பதட்டமா இருக்கு. அப்போ வீட்டுக்கு கால் பண்ணுங்க. வீட்ல யாராவது அண்ணன் யாரையாவது கூப்பிட்டு எடுத்து நீங்க வீட்டுக்கு பாருங்க. எப்படி வருவாங்க? இங்க அவ்வளோ காத்து அடிக்குது. அப்படி இருக்கு. மரம்லாம் சரிஞ்சு விழுது. நான் அப்படி ஒத்தைக்கு இப்படின்னு ஓகி புயலோட நான் வீட்ல ஒத்தைக்கு. தேங்காய் உழுது, மட்டை உழுவு, பழ உழுவு அப்படி இப்படின்னு கிடந்து கத்துனோம்னா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு பதட்டம். ஒண்ணும் ஓடாது. சரின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே நினைக்காதீங்க. நல்லதே நடக்கும். கண்டிப்பா யாராவது ஒரு ஆளு கூட வருவாங்க. நான் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு அதுவரைக்கும் மறுபடியும் ஃபோன் பண்றேன். இவங்க அப்பா கூட்டு போனது எனக்கு விஷயம் தெரியாது. நான் பதட்டத்திலே இருக்கேன். என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இல்லன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்ல அவ்வளோதான் கேட்பேன். வேற ஒண்ணுமே கேட்கல. பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல, பிரச்சனை ஒண்ணும் இல்ல. எது ஒண்ணுன்னா சொல்லுங்க. டக்குன்னு வேற ஏதாவது ஒண்ணு அப்புறம் பண்ண ஆமா முடியுமா நான் அப்புறம் பண்றோம். இங்க வந்தேன் நமக்குல. அப்புறம் இங்க வந்துட்டு ஒரு நாளு வீட்டுக்குள்ள இருந்துட்டு இவங்க கால் பண்ணியிருக்காங்க. நான் லைட்டா பேசினேன். எனக்கு தம்பி வேற அடிச்சுப்புட்டான் பார்த்தீங்களா, வாங்குன அடி மறக்கல. திருப்பி அடிச்சு விடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால மெல்ல பேசினேன்னா, என் பாப்பா இருக்கா பாருங்க. புஜ்ஜிமா போயிட்டு எங்க அப்பாட்ட சொல்லிட்டா, "தாத்தாப்பா, அம்மா யாருகிட்ட அந்த மாமாகிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லி எங்க பாப்பா வந்து எங்க அப்பாட்ட போட்டு குடுத்துட்டா. எங்க நான் அப்பா சிரிச்சுட்டே கேட்டாரு. அன்னைக்கு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். பரவால்ல. அப்பா அப்ப கட்டி குடுக்குற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா, "அது விஜி, அவ சும்மா சொல்லா நீ யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்கிட்ட கேட்டாரு. அந்தாள லைட்டா பரவாயில்லையாப்பா, டென்ஷன் ஆவாம மெல்ல சொல்றாரே, என்னவா இருக்கும்? அப்ப முடிவு எடுத்துருப்பாய்ங்களோ அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கேன். ஆனா எங்க வீட்டுக்குள்ள பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, எனக்கு தெரியாமலே எங்க அம்மா, எங்க அண்ணன் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சரி நம்ம அவளுக்கும் அவ லைஃப்ப நம்ம பார்க்கணும்ல. அந்த பையன் விரும்பி விரும்பி வந்து வந்து கேட்டுட்டு இருக்கான்ல. நம்ம வந்து அத முடிக்க பார்ப்போம். அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் எங்க அப்பா சிரிச்சாரு. சிரிச்சுட்டே சொன்னாரு. அப்ப அது வேற ஆல்ரெடி டவுட்ல இருந்து இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களேன்னு நெனச்சேன். அது மாரி எங்க அப்பாவும் வந்து ரொம்ப கோவப்படாம, "விஜி நீ யார்ட்டயோ ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு வந்து பாப்பா சொல்றான்னு" சொன்னோனே, அந்தால நானும் அப்ப சரி அப்பாவுக்கு ஏதோ ஓகே தான். ஆ அப்பாவுக்கு சம்மதம் போலுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத கொஞ்சம் கூலா விட்டுட்டேன். ஆனா எங்க வீட்டுக்குள்ள நடந்துச்சு. சரி நம்ம அவள முடிச்சு எடுத்து வைப்போம். பிள்ளைக்கு விவரம் வந்துட்டுனா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. பண்ணா நம்ம இப்ப பண்ணி வச்சுரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அப்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு மக்களே. நம்ம வந்து பார்ட் 4ல பார்ப்போம். சரியா? பார்ட் 4ல உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிருவேன். சரியா? ஃபினிஷிங்கா கல்யாணம் முடிச்சது வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிருவேன். ரொம்ப காக்க வைக்கிறேன்னு நெனைக்கிறேன். சரி எனக்கும் அப்படிதான் இருக்கு நெலைமை. என்ன செய்ய? உங்கள காக்க வைக்கணுங்கிறது என்னோட இது கிடையாது. நான் இன்னுமே நெறைய சொல்லக்கூடியது தான் ஷார்ட் ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். சரியா? கண்டிப்பா பார்ட்
4ல டோட்டல் லவ் ஸ்டோரி ஃபினிஷ். ஓகே. டாடா டாடா பை. பாய்.